சரி, கேக்குதா? ஆடியபிளா இருக்கா? இங்க மழை பெய்யுது. ஆடியபிளா இருக்கான்னு சொல்லுங்க. இங்க. ஆடிபிளா இருக்கு ஜி. ஓகே, ஓகே. ஸ்கிரீன் தெரியுது இல்ல? ஓகே. ஓகேங்க ஜி, கிளியர். ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் வந்து பார்த்தோம். எப்படி டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்றது, டிஸ்ட்ரிபியூட்டர், பப்ளிஷர், சப்ஸ்கிரைபர், இது மூணு கான்ஃபிகர் பண்றது மூலமா எப்படி ஒரு டிரான்சாக்ஷனை வந்து ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி ரெப்ளிகேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அது 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 கொஞ்சம் அந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து நான் என்ன பார்க்குறேன். குயிஸ் மாதிரி பார்ப்போம். ஆஹ் அதுக்கு முன்னால நம்ம ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் வந்து அதையும் கொஞ்சம் ஒரு பெட்டர் கிளாரிட்டி ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக அது சம்பந்தமாகவும் கியூஸ் பார்ப்போம். ப்ளஸ் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் சம்பந்தமாகவும் பீஸ் பார்ப்போம். ஒரு 10 பீஸ் அது பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து மெர்ஜ் ரெப்ளிகேஷன் பார்ப்போம். அது எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, இதுதான் இன்னையோட செஷனோட அஜெண்டா. ஓகே. வாட் இஸ் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன்? ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷனோட முக்கியமான வேலை என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. இட் காப்பீஸ் த என்டையர் டேட்டாபேஸ் அட் ஒன்ஸ். மொத்த டேட்டாபேஸும் ஒரு ஃபுல்லா காப்பி ஆகணும் அப்படின்னா ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் மூலமா அது நடக்கும். இட் காப்பீஸ் த என்டையர் டேட்டாபேஸ் அட் ஒன்ஸ். அதான் ஆன்சர் சி. அந்த இட் ரெப்ளிகேட்ஸ் ஒன்லி ஸ்கீமா நாட் டேட்டா. அதுவும் கிடையாது. இட் அப்ளைஸ் இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ், அதுவும் கிடையாது. இட் காப்பீஸ் த என்டையர் டேட்டாபேஸ் அட் ஒன்ஸ், இதான் ஆன்சரு. ஃபோர்த் ஆன்சரும் கிடையாது. இட் கண்டினியூஸ்லி சின்க்ரோனைசஸ் டிரான்சாக்ஷன், இது மாதிரி பண்ணாது. இது இந்த ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா ஃபோர்த் ஆப்ஷனோட கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த ரெண்டாவது இது போயிடுறேன். வென் இஸ் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் பெஸ்ட் யூஸ்? எப்போ அது வந்து சிறப்பாக பயன்படுது அப்படின்னா, ஒரு ஹியூஜ் டிரான்சாக்ஷன் என்வரன்மெண்ட் இருக்குல்ல, ஹை டிரான்சாக்ஷன் என்வரன்மெண்ட், நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதெல்லாம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழலா, இல்ல ரியல் டைம் அப்டேட்ஸ். இப்போ இங்க ஒரு அப்டேட் நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்க பேங்க்ல பணம் எடுக்கிறீங்க, ஒரு டேட்டாபேஸ்ல இருக்குது அந்த ஆக்டிவிட்டி. இது இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற ஆக்டிவிட்டி இன்னொரு ரீஜன்ல வேற கண்ட்ரில அதே டேட்டாபேஸ்ல போய் சிங்க் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி சூழல்லையா, இல்ல எப்பயாவது மாற்றம் நடக்குது அப்படிங்கிற ஒரு சூழல்லையா? ஃபோர்த் ஆன்சர் வந்து ஏதாவது பிரச்சனைனா ரெக்கவர் பண்றதுக்கா, டிசாஸ்டர் ரெக்கவரி. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா வென் சேஞ்சஸ் அக்கர் இன்ஃப்ரீக்வன்ட்லி. எப்பயாவது நடக்குது சேஞ்சஸ் அப்படின்னா அப்போ வந்து இந்த ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் பெஸ்டா யூஸ் ஆகும். அதான் ஆன்சர் வந்து சி, வென் சேஞ்சஸ் அக்கர் இன்ஃப்ரீக்வன்ட்லி. தேர்ட் பார்த்தீங்கன்னா விச் ஏஜென்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்ளையிங் ஸ்னாப்ஷாட் டேட்டா டு த சப்ஸ்கிரைபர்? எந்த ஏஜென்ட் மூலமா ஸ்னாப்ஷாட் டேட்டா வந்து நம்மளோட சந்தாதாரர் இருக்கார்ல, சப்ஸ்கிரைபர், பப்ளிஷர், டிஸ்ட்ரிபியூட்டர், பப்ளிஷர், சப்ஸ்கிரைபர், அந்த சப்ஸ்கிரைபர் கொண்டு போய் சேர்க்கிற ஏஜென்ட் யாரு அப்படின்னா, அது ஸ்னாப்ஷாட் ஏஜெண்டா, இல்ல லாக் ரீடர் ஏஜெண்டா, இல்ல மெர்ஜி ஏஜெண்டா? பாத்தீங்கன்னா மூணுமே கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட். அந்த பேர்ல இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றவர். இவர் தான் ஸ்னாப்ஷாட் டேட்டாவை சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு போறவர். ஓகே. அடுத்து ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஹவு டஸ் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் ஹேண்டில் ஸ்கீமா சேஞ்சஸ்? ஸ்கீமா சேஞ்சஸை எப்படி ஹேண்டில் பண்ணும் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் நீங்க ஸ்கீமா அப்படிங்கிறது என்னன்னா, டேபிள்ல போயிட்டு ஏதாவது காலம் லெவல்ல புதுசா ஒரு காலம் ஆட் பண்றீங்க, ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குது இல்லை, அதுதான் ஸ்கீமா சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்கீமாவெல்லாம் சப்ஸ்கிரைபர்ல அப்டேட் ஆயிருமா? அடுத்த ஆப்ஷனு ரீஇன்சுலேஷன் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷனே திருப்பி ரீஇன்சுலைஸ் பண்ணுமா? இல்லை ஏதாவது ட்ரிகர் வச்சு இங்க நடக்கிற ஸ்கீமா சேஞ்சஸை சப்ஸ்கிரைபர்ல போயிட்டு நீங்க அப்டேட் பண்றீங்களா? ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஸ்கீமா சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இதுல எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி தான், ரீஇன்ஷியலைசேஷன் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷனே நீங்க ரீஇன்ஷியலைஸ் பண்ணுவீங்க. அப்படியே காப்பி எடுத்து மொத்த டேட்டாபேஸும் கொண்டாங்க அடிச்சிடும் எங்க சப்ஸ்கிரைபர்ல.
அப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் எஸ்கல் சர்வர் காம்போனன்ட் ஸ்டோர்ஸ் த ஸ்னாப்ஷாட் ஃபைல்ஸ்? எந்த காம்போனன்ட்ல ஸ்னாப்ஷாட் சம்பந்தமான ஃபைல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் டேட்டாபேஸ்லையா, இல்ல டெம்டிபிலையா, இல்ல பப்ளிஷர் டேட்டாபேஸ்லையா அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனும் கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸ்ல தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாட் ஹேப்பன்ஸ் இஃப் எ சப்ஸ்கிரைபர் கோஸ் ஆஃப்லைன் இன் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன்? ஒரு ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன்ல சப்ஸ்கிரைபர் ஆஃப்லைன்ல போச்சுன்னா என்ன நடக்கும்? அதான் கேள்வி. சேஞ்ச் வந்து எல்லாமே கியூ ஆகி சப்ஸ்கிரைபர் எப்போ ரீகனெக்ட் ஆகுதோ அப்போ ஓடிடுமா? அது பதிலா. அடுத்தது the data of the subscriber remains outdated. அந்த சப்ஸ்கிரைபர்ல இருக்கிற டேட்டா அவுடேட்டட் ஆகி கிடக்குமா? ஒன் செகண்ட். ஓகே, சாரி. கேக்குது, உங்களுக்கு கேக்குது அப்படின்னு நம்புறேன். ஒருவேளை கேட்கல அப்படின்னா சொல்லுங்க. கனெக்ட் ஆகலையா? ஒரு நிமிஷம். 2 பேர் கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. வேற ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் ஃபைல் ஸ்டோர்ட் பை டிஃபால்ட் ஃபைல் சிஸ்டம் இன் ஏ ஸ்னாப்ஷாட் ஃபோல்டர். ஒரு ஸ்னாப்ஷாட் ஃபோல்டர்ல போய் ஸ்டோர் ஆகும். இதை நம்ம ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் பார்க்குறப்ப பார்த்தோம். அப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் தேவைப்படும், ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் டிஸ்க் ஸ்பேஸ். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டா பேஸையும் நீங்கள் காப்பி எடுத்து அங்கே கொண்டு போய் அடிக்கிறீங்களா, அப்ளை பண்ணுறீங்களா, அப்போ என்ன ஆகும்? மொத்த இதுவுமே அப்படியே தேவைப்படும். Can snapshot replication be used for high transaction database? ஹையா டிரான்சாக்ஷன் நடக்குதுல்ல, ஹை வால்யூம்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாமா? அதான் கேள்வி. ஆன்சர் வந்து நோ, பிகாஸ் இட் டஸ் நாட் அப்ளை சேஞ்சஸ் இன்க்ரிமெண்டலி. என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குதோ இன்க்ரிமெண்டலா அது ஃபுல்லா அப்ளை ஆகாது. அதனால ஹை டிரான்சாக்ஷன் ஜி டேட்டாபேஸ் எனக்கு வால்யூம் கேட்க மாட்டேதே குமார்ஜி. என்னன்னு தெரியல. உங்க இதுல இது பண்ணி பாருங்க கார்த்தி. மத்தவங்க யாரும் சொல்ல. நான் லீவ் பண்ணிட்டு உள்ள வரவா மறுபடியும்? நான் இது பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வேணா உள்ள வாங்க, இல்லைன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க உங்களோட டிவைஸ்ல. டிவைஸ் ஃபுல்லா காமிச்சிருக்கேன், உங்களோட ஆடியோலாம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தா சரி. ஓகே, நான் லீவ் பண்ணிட்டு உள்ள ஜாயின். ஓகே ஓகே. அடுத்து டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷனுக்கு யூஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கீ ஃபீச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை ரியல் டைமா ரெப்ளிகேட் பண்றது. இதுதான் வந்து டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷனோட வேலையே. இட் ரெப்ளிகேட்ஸ் டேட்டா இன் ரியல் டைம். அடுத்து விச் ஏஜென்ட் ரீட்ஸ் த டிரான்சாக்ஷன் லாக் இன் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன்? டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன்ல எந்த ஏஜென்ட் வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிற லாக ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட் கிடையாது, மெர்ஜும் கிடையாது, லாக் ரீடர் ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் தான் ரீட் பண்ணும். அடுத்து வாட் இஸ் த பிரைமரி? இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். புரியல அப்படின்னா நீங்க அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், செஷனோட ரெக்கார்டிங். இப்ப கேக்குது. ஓகே, ஹலோ. தேங்க்யூ. இப்போ ஓகே இப்ப கேக்குது. ஓகே. இப்போ தேங்க்யூ. தேங்க்ஸ். வாட் இஸ் த பிரைமரி யூஸ் கேஸ் ஃபார் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன்? உங்களோட டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷனோட என்ன மாதிரி சினாரியோட யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் எடுக்கிறதுக்காகவோ, இல்லை டிசாஸ்டர் ரெக்கவரியோ, இல்லை ஸ்டேஜிங் என்வரன்மெண்ட், இந்த 3 ஆப்ஷனுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக நீங்க இன்னொரு சர்வர்ல கொண்டு ஒரு காப்பி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நீங்க டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. அடுத்து 4 வந்து ஹவு டஸ் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் ஹேண்டில் ஸ்கீமா சேஞ்சஸ்? சின்ன சின்னதா ஒரு காலம் ஆட் பண்றீங்க, காலமை டெலீட் பண்றீங்க, இந்த மாதிரி ஸ்கீமா லெவல்ல பப்ளிஷர் இருக்குல்ல, பிரைமரி சர்வர், அங்க ஏதாவது நீங்க மாற்றம் பண்றீங்கன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி சப்ஸ்கிரைபர்ல கொண்டு போய் அப்ளை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுவல் சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது. நீங்க இங்க என்ன பண்றீங்களோ அதை ஸ்கிரிப்ட் எடுத்து அங்க போய் அப்ளை பண்ணலாம். இன்னொரு வழி இருக்கு, ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் ரன் பண்றது மூலமா என்னெல்லாம் ஆர்டிகிள் டேபிள்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்களோ பப்ளிஷர்ல அதை அப்படியே கண்ட்ரோல் சி எடுத்து கண்ட்ரோல் வி அடிக்கிற மாதிரி அங்க கொண்டு போய் அப்ளை பண்ணிடுவோம். 2 ஆப்ஷன் இருக்கு.
மேனுவலா ஸ்கிரிப்ட் எடுத்து சப்ஸ்கிரைபர்ல போய் ரன் பண்றது. அதுதான் அங்க இந்த இதுல கொடுத்துருக்க ஆன்சரு. இன்னொரு ஆன்சர் இருக்கு, ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஏஜென்ட் ரன் பண்ணீங்கன்னா கரெக்டா ஃபுல்லா என்னெல்லாம் டேபிள் இருக்கோ அதை அப்படியே காப்பி எடுத்து அங்க போய் பேஸ்ட் பண்ணிடும். இங்க இந்த டேபிள்ல தானே நீங்க காலம் போய் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, பப்ளிஷர்ல இருக்கிறது அதை தானே காப்பி எடுக்குது. அப்ப அதை போய் பேஸ்ட் பண்றப்ப இங்க இருக்கிற சேஞ்சஸ் அங்கேயும் வந்துடும். அடுத்தது, கேன் ஏ டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் சப்ஸ்கிரைபர் மாடிஃபை ரெப்ளிகேட்டட் டேட்டா? ஏதாவது மாறுமா சப்ஸ்கிரைபர்ல ஏதாவது ரெப்ளிகேட்டட் டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ல நீங்க மாடிஃபை பண்ணவே முடியாது. இன்கேஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைபர்லையும் அப்டேட்டபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மாதிரி செட் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பா மாத்தலாம். இல்லை அப்படின்னா பை டிஃபால்ட் சப்ஸ்கிரைபர்ல மாறாத டேட்டா பப்ளிஷருங்கிறது பிரைமரி, சப்ஸ்கிரைபருங்கிறது செகண்டரி. அந்த பப்ளிஷருங்கிறது தான் ப்ரொடக்ஷன். அங்க நீங்க என்ன சேஞ்சஸ் பண்றீங்களோ அந்த டேட்டா அப்படியே எந்த டேபிள்லாம் நீங்க ரெப்ளிகேஷன்ல சூஸ் பண்ணிருக்கீங்களோ அது அப்படியே அலேக்கா காப்பி ஆகி இங்க கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிடும். ஒருவேளை அப்டேட்டபிள் சப்ஸ்கிரிப்ஷன் செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ல அங்க வந்து நீங்க வந்து எடிட் பண்ணலாம். அடுத்து, how does transactional replication impact the publisher? ஒரு டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன்ல எப்படி பப்ளிஷரை இம்பாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா லாக வந்து ரீட் பண்றதுனால லோடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து நிறைய யூசர் வந்து ஏதோ ஆக்டிவிட்டி பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் ஆகலாம் மேபி. இது எதனாலன்னா இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. உங்களோட பப்ளிஷர் சர்வருக்குள்ள ப்ரொடக்ஷன் அங்கே வந்து சிபியூ கம்மியாக இருக்கலாம், மெமரி கம்மியாக இருக்கலாம், ஸ்டோரேஜில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், கரெக்டான ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ என்ன ஆகும், இப்போ இங்கே நடக்கிற சேஞ்சஸ்லாம் காப்பி பண்ணி லாக் பண்ணி ஸ்கேன் பண்ணி இது எப்படி சொல்லணும்னா, எந்திரன் படத்தில் அப்படியே ரோபோ அப்படியே கடன்னு ஸ்கேன் பண்ணணும் தெரியுமா, புக் படிக்கிறப்ப பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இது பண்ணணும் ஆக்சுவலாக. பிஹைண்ட் த சீனில் ஸ்கேன் பண்ணணும், என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு டக்குன்னு ஸ்கேன் பண்ணி காப்பி பண்ணி அங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணிடும். இதுதான் ரெப்ளிகேஷன்ல நடக்கும் ஆக்சுவலா. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இதை சொன்னேன். இது மாதிரி செய்யும் பொழுது கொஞ்சம் லோடு நடக்கும் ப்ரொடக்ஷன்ல, பப்ளிஷர்ல. அப்போ வந்து கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கலாம் உங்களோட. அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சிபியூ கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, மெமரி கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா இது வராது மேக்ஸிமம். அடுத்து, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த சப்ஸ்கிரைபர் இஸ் ஆஃப்லைன் இன் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன்? உங்களோட டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன்ல சப்ஸ்கிரைபர் ஆஃப்லைன்ல போயிட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பப்ளிஷர்ல நடக்கிற டிரான்சாக்ஷன் அப்டேட் எம்ப்ளாயி, செட் எம்ப்ளாயி சேலரி ஈக்குவல் டு 10,000, வேற எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு ராஜு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இது அங்க போய் சேரணும்ல சப்ஸ்கிரைபர்லாம் ஆஃப்லைன்ல கிடக்குறாரு. அப்ப என்ன ஆகும், இந்த டிரான்சாக்ஷன் அங்க போய் அப்ளை ஆகிறதுக்கு முன்னால டிஸ்ட்ரிபியூஷன்ல தானே இருக்கும், அங்கேயே ஸ்டோர் ஆயிருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்ப வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அப்ல வருவாரு, ஆன்லைன்ல வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும். வந்தோன்னு அப்ளை பண்ணி விட்டுரும். அதான். அடுத்து, ஹவு டஸ் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் ரெப்ளிகேட் டெலீட் ஸ்டேட்மெண்ட்? ஒரு டெலீட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ரெப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா, உடனே ரெப்ளிகேட் பண்ணிடும். நீங்க எப்படி ஷெட்யூல் வச்சிருக்கீங்களோ அந்த பேசிஸ்ல உடனே அந்த டைம்ல ரெப்ளிகேட் பண்ணிடும். Where does the distribution agent run in transaction replication? Transaction replicationல distribution agent எங்க ரன் ஆகும் அப்படின்னு கேள்வி. அது வந்து பப்ளிஷரையும் ரன் ஆகலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்லையும் ரன் ஆகலாம். பப்ளிஷர்ல ரன் ஆகுற மாதிரி நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கேயே கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்லேயே ரன் ஆகும். இல்லை எனக்கு தனியா ஒரு இன்ஸ்டன்ஸ் போட்டு வச்சுக்கிறேன், அங்க போய் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்படி நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். 2 இடத்துல ரன் ஆகும். அடுத்து, ஹவு கேன் யூ மானிட்டர் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்? என்ன மாதிரி முறையில் நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை? யூசிங் ரெப்ளிகேஷன் மானிட்டர். ரெப்ளிகேஷன் மானிட்டருங்கிற ஒரு டூல் மூலமாக நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க. இந்த டூலு எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் இருக்கும். இது தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் 3 கிளாஸ்ல ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன், டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் இந்த கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. இவ்வளவுதான் வந்து நம்ம வந்து ஒரு ரீகேப் மாதிரி லாஸ்ட் 3 கிளாஸ் பார்த்ததை இந்த கொஸ்டின் ஆன்சர் முறையில் நம்ம பார்த்தோம். இது நான் ஷேர் பண்ற நோட்ஸை நீங்க பார்த்துக்குங்க.
அடுத்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் வி கவர்ட், டிரான்சாக்ஷனல் ரெப்ளிகேஷன் வி கவர்ட், தேர்ட் ஒன் வந்து மெர்ஜ் ரெப்ளிகேஷன். பேர்லேயே பாருங்க, ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது சப்ஸ்கிரைபர்ல போகுது, சப்ஸ்கிரைபர்ல இருக்கிறது ப்ரொடக்ஷனுக்கு போகுது. இந்த மாதிரி வேணும். இப்போ இதுவரை நம்ம பார்த்தது ஒன் வே தான், டூ வே கிடையாது. ஒன்று நீங்க வந்து பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் போகலாம், தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை வர முடியாது. நம்ம இதுவரையும் பார்த்தது ஸ்னாப்ஷாட்டாக இருக்கட்டும், டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷனாக இருக்கட்டும். ஆனால் மெர்ஜ் எப்படின்னா, பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் நீங்கள் வரலாம், தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டையும் உங்களுக்கு வர்றதுக்கு அலோடு உண்டு. அப்படின்னா ரெண்டு சைடுமே நீங்கள் டேட்டாவை அப்டேட் பண்ணலாம். அதுதான் மெர்ஜ் ரெப்ளிகேஷன். ஓகே, நம்ம மெர்ஜ் ரெப்ளிகேஷன் பார்க்கலாமா? எத்தனை பேர் ரெடின்னு அப்படியே டைப் பண்ணுங்க சாட்ல, ரெடி டு லேர்ன் மெர்ஜ் ரெப்ளிகேஷன் அப்படின்னு. நம்ம இது ஏற்கனவே பார்த்த மாதிரியே தான் வரும், ஒரே ஒரு சேஞ்சஸ் வரும். புதுசா ஒரு ஏஜென்ட் வருவார், மெர்ஜ் ஏஜென்ட் அப்படின்னு, அவ்வளவுதான். மோரல்லஸ் நம்ம லாஸ்ட் 3 கிளாஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் வரும். கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், இந்த மெர்ஜ் சம்பந்தமான ஒன்று டீடைல்ஸ் மட்டும் மாறும். சேம் சினாரியோ தான், அதே மாதிரி தான் வரும் பாருங்க. செட்டப் மெர்ஜ் ரெப்ளிகேஷன் இன் எஸ்கல் சர்வர். மெர்ஜ் ரெப்ளிகேஷனுங்கிறது ஒரு மெத்தடு. எதுக்குன்னா, காப்பியோ இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்றது எதை, டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸை. டேட்டாங்கிறது தெரியும், டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறது என்னது, டேபிள், ஃபங்க்ஷனு, ஸ்டோர்ட் ப்ரொசீஜர், வியூஸ், இதெல்லாம் எங்கேருந்து, ஒரு எஸ்கியூஎல் சர்வர்லேருந்து இன்னொரு எஸ்கியூஎல் சர்வர். எதுக்காக, இங்க இருக்கிறது இங்கேயும் வந்து டேட்டாவை கரெக்டா சிங்க் ஆகி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த வேலையை நம்ம பண்றோம். ஓகே, இப்போ மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெர்ஜ் ரெப்ளிகேஷன்ல இது வந்து அலோவ் பண்ணும், பெர்மிட்ஸ் both the publisher and subscriber servers to modify the data independently. Merge agents pre-configured conflict resolution mechanism kicks in to solve any data conflict, synchronize all changes. இது என்ன பண்ணும், இங்க இருக்கிற டேட்டாவை அங்க அனுப்பும், அங்க இருக்கிற டேட்டாவை இங்க அனுப்பும். என்ன எப்படின்னா, ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணும், ரெண்டு பக்கமுமே ரைட்டும் பண்ணலாம். நம்ம இதுவரையும் பார்த்ததுல ஒரு பக்கம் தான் நம்ம ரைட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம் ரெண்டு பக்கமும், ஆனால் ரைட்டு எப்பயுமே பப்ளிஷர்ல மட்டும்தான் பண்ணலாம். ஆனால் மெர்ஜிங்கிறது ஒரு ரேர் கேஸ். இங்க வந்து ரெண்டு பக்கமே நீங்க எழுதலாம், ரைட் பண்ணலாம். ரைட் மீன்ஸ் அப்டேட்டு, டெலீட்டு, இன்சர்ட், இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி இது பண்ணும் பொழுது இங்க வந்து ப்ரீ கான்ஃபிகர்டு ஒரு கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இருக்கும். ஏதாவது வேறுபாடு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வேறுபாடை வந்து ஸ்கிப் பண்ணி கரெக்டா மேட்ச் பண்றதுக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் அப்டேட் வந்து கண்ணாப்பண்ணான்னு இஷ்டத்துக்கு நடக்குதோ, அப்போ வந்து இந்த டேட்டா கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், அதை வந்து கரெக்டா சால்வ் பண்ற மெக்கானிசமை அது டேக்கிள் பண்ணிடும். இது என்ன ஏஜென்ட் மூலமா ரன் ஆகும் பாத்தீங்கன்னா, ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட், மெர்ஜ் ஏஜென்ட், இந்த ரெண்டு ஏஜென்ட் மூலமா நம்ம வந்து மெர்ஜ் ரெப்ளிகேஷன் மெக்கானிசம் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ when we configure merge replication, the snapshot agent takes one snapshot and it will put in REPL data folder. நம்ம மெர்ஜ் ரெப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்றப்ப என்ன பண்ணும், இந்த ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் என்ன பண்ணும், ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கும், எடுத்து இந்த REPL டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர்ல போட்டுரும். இப்போ என்ன மெர்ஜ் ஏஜென்ட் என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்னாப்ஷாட்டை தூக்காந்து சப்ஸ்கிரைபர்ல அப்ளை பண்ணி விட்டுரும். மெர்ஜ் ஏஜென்ட் மெர்ஜஸ் எனி டேட்டா சேஞ்சஸ் தட் அக்கர்ட் அட் த publisher or subscriber after the initial snapshot was taken. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த மெர்ஜ் ஏஜென்ட் உட்காந்து இங்க யாராவது புதுசா வர்றாரா, அங்க யாராவது புதுசா வர்றாரா, புதுசா வர்றாரான்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்சாக்ஷனா சொல்றேன், இன்சர்ட், அப்டேட், டெலிட், ஏதாவது வருது அப்படின்னா அதை கண்காணிச்சு கரெக்டா அப்ளை பண்ணி விட்டுரும். அது அந்த வேலையை தான் மெர்ஜ் ஏஜென்ட் பண்ணும், ரெண்டு பக்கத்துக்கும் இடையில, பப்ளிஷருக்கும் சப்ஸ்கிரைபரும். ஓகே, இது எப்படி பண்ணலாம் மெர்ஜ், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அதே கதை தான். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மெர்ஜ் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்னாப்ஷாட்
டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன்ல அதே மாதிரி தான். இந்த ஃபோல்டர் போயிருவீங்க, இல்லை ரெப்ளிகேஷன் ஃபோல்டர் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி அந்த லோக்கல் பப்ளிகேஷனுங்கிறத ரைட் கிளிக் பண்ணி நியூ பப்ளிகேஷன் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்க. நியூ பப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுலேயே சொல்லுது பாருங்க, உங்களோட டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணுமா, எந்த டேபிள, அதை ஏதாவது ஃபில்டர் பண்ணணுமா, அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணுமா. ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் ஆல் த 3 தென் கிளிக் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து கிளிக் நெக்ஸ்ட் பண்ணி எந்த டேட்டாபேஸை நீங்கள் மெர்ஜ் அப்ளிகேஷனில் கான்ஃபிகர் பண்ண போறீங்களோ உங்களோட பப்ளிஷர் சர்வரில் இருக்கிற அனைத்து டேட்டாபேஸும் வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்ம கேஸில் DBA2 இதை சூஸ் பண்ணிட்டு என்ன டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண போறீங்களோ அதை சூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஸ்னாப்ஷாட்டா, இல்லை டிரான்சாக்ஷனா, பேர் டு பேரா, மெர்ஜா, வந்து மெர்ஜ். ஓகே, சூஸ் பண்ணிட்டோம். இந்த மெர்ஜ்ங்கிறத பாருங்க, பப்ளிஷர் அண்ட் சப்ஸ்கிரைபர் கேன் அப்டேட் தி published data independently. After the subscriber receive an initial snapshot of the published data. First time மட்டும் அந்த இனிஷியல் ஸ்னாப்ஷாட் வரும் பப்ளிஷர் டேந்து. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே ஒரு சுதந்திரமா என்னெல்லாம் சேஞ்சஸ் வருதோ கரெக்டா அதை சிங்க் பண்றதுக்கு வேலையை பண்ணும். இந்த எடிஷன், அந்த காம்பேக்ட் எடிஷன் நான் யூஸ் பண்ணதில்ல. இதை பார்த்துக்கங்க, மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் காம்பேக்ட் எடிஷன் கேன் ஒன்லி சப்ஸ்கிரைபர் டு மெர்ஜ் பப்ளிகேஷன். இந்த ஒரு இது ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது நான் யூஸ் பண்ணது கிடையாது. இது மெர்ஜ் பப்ளிகேஷன் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா, அது மட்டும். அடுத்து என்ன டேட்டா பேஸுங்கிறத சூஸ் பண்ணியாச்சு. என்ன ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ரெப்ளிகேட் பண்ண போறோமோ அதை சூஸ் பண்ண போறோம். டேபிள டிக் பண்ணி உள்ள என்னென்ன டேபிள், T1 T2 2 டேபிள் மட்டும் நான் சூஸ் பண்றேன் ரெப்ளிகேஷனுக்கு. இதை ஆர்டிகிள்ஸ்னு சொல்லுவோம். என்னென்ன டேபிள், என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க பப்ளிஷ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறத ஆர்டிகிள்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுவரையும் நம்ம பார்த்த ரெப்ளிகேஷன் இப்படி வராது. யூனிக் ஐடென்டிஃபையர் காலம்ஸ் will be ordered to tables. நீங்க இது பண்ணும்பொழுது இந்த யூனிக் ஐடென்டிஃபையர் காலம் வந்து டேபிள்ஸ்ல ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வருது பாருங்க. இது என்ன சொல்லுது? ஆல் மெர்ஜ் ஆர்டிகிள்ஸ் மஸ்ட் கண்டெய்ன் a unique identifier column with a unique index and the row GAD column property. SQL Server adds a unique identifier column to publish tables that do not have one when the first snapshot is generated. Adding a new column will cause insert statements without column list to fail, increase the size of the table, increase the time required to generate the first snapshot. இது ரொம்ப இது பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா, நம்மளோட ஆதார் ஐடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆர்டிகிள் நீங்க கிரியேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் ஒரு காலம் இருக்கும். அந்த நம்ம ஆதார் நம்பர் மாதிரி, இந்த ஆதார் நம்பர்னா இவர் தான் அப்படிங்கிறதுக்கு. இது மூலமா தான் இந்த சேஞ்சஸை கரெக்டா ட்ராக் பண்ணி சிங்க் பண்ண முடியும். இது ஏன் இந்த ஆதார் நம்பர் வேணும் அப்படின்னா, உங்களை மாதிரியே இன்னொன்னு அங்க இருந்தது இருக்குது அப்படின்னா, ரெண்டு ஒரே மாதிரி ரீடைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு காமனான ஒரு இது வேணும்ல, ரெண்டையும் கம்பேர் பண்ணி சிங்க் பண்றதுக்கு. அதனாலதான் ஒரு 10 மினிட்ஸ்ல முடிய போது நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம். இந்த யூனிக் ஐடென்டிஃபையர் காலம் வருது. ஓகே, அதுக்கு அடுத்து கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை டிக் பண்ணிருங்க. உடனே ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண சொல்றீங்க. ஷெட்யூல் பண்ணி ரன் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல பண்றோம்னா இதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். இந்த ஏஜென்ட் எப்பெல்லாம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க இங்க ஷெட்யூல் பண்ணணும். செக்யூரிட்டி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன லாகின் ரன்ன்றது எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸ் அக்கௌண்ட்லேயே ரன் ஆகிற மாதிரி நான் சூஸ் பண்ணிடுறேன். இப்போ டிஃபால்ட் இங்கே இருக்கும், அதை இங்கே மாற்றி விட்டேன். இங்கே நீங்கள் எஸ்கியூஎல் சர்வர் லாகின் மூலமாக கனெக்ட் பண்ண பார்க்கலாம், இல்லை இதையும் கொடுத்துக்கலாம். இது பர்சனல் லேப்டாப்ல இதை கொடுத்தோன்னா ஒர்க் ஆக மாட்டேது, ஏன்னா ஏடி லெவலில் இல்லை எதுவும். இதை கொடுத்து நான் போவேன். அடுத்து கிளிக் நெக்ஸ்ட், உடனே பப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறேன். கிளிக் நெக்ஸ்ட், கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு பேர் கொடுக்குறீங்க, இதுலேயே சொல்லுது பாருங்க, இந்த டேட்டாபேஸு இந்த டேபிளை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா கிரியேட் ஆயிரும். இந்த சக்சஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஒரு பப்ளிகேஷன் இந்த பேர்ல கிரியேட் பண்ணுது, என்னென்னலாம் ஆர்டிகிள் சூஸ் பண்ணீங்களோ அதை ஆட் பண்ணுது பப்ளிகேஷன்ல, கடைசியா ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட்டை ரன் பண்ணி விட்டுருது. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டன்ஸ், இது பப்ளிஷரு, கீழே இருக்கிறது சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டன்ஸ். அதுல போயிட்டு
சப்ஸ்கிரைபர் லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணுமா பப்ளிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லணும். எப்போ நீங்க எங்க எப்போ ரன் பண்ணணும் ஏஜெண்டை அப்படிங்கிறது சிங்க் ஆகிறதுக்காக அதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். கிளிக் நெக்ஸ்ட். இந்த இப்படி இருக்குல்ல, இது வந்து பப்ளிஷரோட சர்வர் நேமு. அதுல என்ன பப்ளிகேஷன் பேரோ அதை சூஸ் பண்றீங்க. கிளிக் நெக்ஸ்ட். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், ஏன்னா இதே தான் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் 3 கிளாஸும். ஸ்னாப்ஷாட் டிரான்சாக்ஷன் இந்த இதுலையுமே இதுல ஒரே ஒரு மாற்றம், மெர்ஜ் சம்பந்தமா கொஞ்சம் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். அப்புறம் உங்களோட ஏஜெண்ட் எங்க ரன் பண்ண போறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்லையா இல்லை சப்ஸ்கிரைபர்லையா? இங்க ரன் பண்ணீங்கன்னா புஷ், இங்க ரன் பண்ணீங்கன்னா புல். இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க பண்ணலாம். அடுத்து கிளிக் நெக்ஸ்ட். என் இப்போ இது வந்து சப்ஸ்கிரைபர் சர்வர் நேம், அது அதுல என்ன டேட்டாபேஸ், இது சப்ஸ்கிரிப்ஷன் சர்வர் நேம், இது எப்படி கனெக்ட் பண்ணணும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன அக்கௌண்ட் மூலமா கனெக்ட் பண்ணணுங்கிறத கேட்கும். அதை எஸ்கல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸ் அக்கௌண்ட் மூலமா சூஸ் பண்ணிட்டு இங்க எஸ்கல் லாகின் இதை கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் பேரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்க எப்படி சப்ஸ்கிரைபரை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எதை சூஸ் பண்றீங்களோ அது மூலமா கனெக்ட் ஆகும். கிளிக் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். சப்ஸ்கிரைபர் நேமும் ஏஜென்ட் எங்க இருக்குது, சப்ஸ்கிரைபர் எப்படி ரன் ஆகணும், கடன்னு கண்டினியூஸா ஓடணுமா, இல்லை இதை நீங்க ஷெடியூல மாத்திக்கலாம் எப்படி வேணாலும். ஆனா மெர்ஜிங்கிறது கண்டினியூஸா தானே ரன் ஆகணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ உடனே இனிஷியலைஸ் பண்ணணுமா, எல்லாமே சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட். இப்ப இதை பாருங்க, இது ஒரு வந்து வித்தியாசமா இருக்கும். Specify the type for each subscription and assign a priority for conflict resolution. இது என்ன சொல்லுது, ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு டைப்பை சூஸ் பண்ணுங்க, ஒரு கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷனுக்கு ஒரு முன்னுரிமைக்கு ஒரு என்ன வேல்யூவோ அதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ 75% கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போட்டிருக்கு பாருங்க. A server subscription can republish the data and be a synchronization partner with other subscribers. It has its own priority, a number between 0 னா lowest priority, 99.99 highest priority. இது எதுக்கு அப்படின்னா, இந்த டேட்டா கான்ஃபிளிக்ட் பிரச்சனை வரும்னு சொல்லுவோம்ல, அதை வந்து ஹேண்டில் பண்றப்ப இந்த மாதிரி தான் இந்த ப்ரியாரிட்டியில தான் செக் பண்ணும். அப்புறம் என்னெல்லாம் இன் அடிஷன் கூடுதலாக என்னன்னா, ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதுன்னு வச்சுங்களேன், சேஞ்சஸ் மேட் டு டவுன்லோட் ஒன்லி ஆர்டிகிள்ஸ் அட் த சப்ஸ்கிரைபர் ஆர் ரெப்ளிகேட்டட் பேக் டு தி பப்ளிஷர். இங்க ஏதாவது சேஞ்சஸ் நடக்கிறது, நீங்க திருப்பி எங்க போயிடும், பப்ளிஷருக்கு ஓடிடும். இதுதானே நம்ம மெர்ஜ் ரெப்ளிகேஷன்ங்கிறத சொல்றோம். அடுத்து கிரியேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் என்ன பேரு, எங்க எப்படி ஓடணும், எந்த அக்கௌண்ட் மூலமா ஓடுது, எப்போ கான்ஃபிகர் பண்ணணும், உடனேவா, என்ன ப்ரியாரிட்டியில. இந்த வேல்யூ வந்து உங்களோட டேட்டா பொறுத்து மாறும். இது கொஞ்சம் 50%, 70%, 90% அப்படின்னு மாற்றணும். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஃபினிஷிங் கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ்னு வந்துடும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனும் கிரியேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். உங்களோட மெர்ஜ் ரெப்ளிகேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. என்ன பண்ணோம், ரெப்ளிகேஷன் ஃபோல்டரில் போயிட்டு நீ பப்ளிகேஷன் வரிசையாக வந்தோம். என்ன டேட்டாபேஸு, என்ன டைப் ஆஃப் ரெப்ளிகேஷனு, என்ன ஆப்ஜெக்ட்ஸ், என்ன ஆர்டிகிள்ஸுங்கிறத சூஸ் பண்ணணும். அடுத்து யூனிக் ஐடென்டிஃபையர் காலம் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அது மெர்ஜில் மட்டும் ஒரு யூனிக் ஃபீச்சர் இது, இந்த இஷ்யூ. அடுத்து ஏதாவது ஃபில்டர் வரணும்னா ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணிடுவீங்க பப்ளிகேஷன். அதே மாதிரி எந்த அக்கௌண்ட்ல ரன் ஆகணும் அதை கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணி விட்டுறீங்க. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன். இதே மாதிரி பப்ளிஷர் கிரியேட் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைபரும் கிரியேட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். மெர்ஜ் ரெப்ளிகேஷன் கிரியேட்டட். இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாமா? நான் எஸ்எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்றேன். நான் ஏற்கனவே செஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், பாருங்க. சரி, ஓகே.
ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த இந்த செஷன் டிஸ்கனெக்ட் ஆகிற வரை இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஒரு டிபிக்கு ரீஸ்டோர் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்றேங்க பப்ளிஷர்ல. இந்த பேர்ல பாருங்க ரீஸ்டோர் ஆயிட்டு இருக்கா. அடுத்து ரீஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரெப்ளிகேஷன் ஃபோல்டரில் எக்ஸ்பேண்ட் பண்ணி லோக்கல் பப்ளிகேஷன் போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ பப்ளிகேஷன் விஷார்ட்னு கிரியேட் பண்ணுறேன். எந்த டேட்டாபேஸுங்கிறத சூஸ் பண்ணுறேன். எந்த டைப் ஆஃப் ரெப்ளிகேஷனுங்கிறத சூஸ் பண்ணுறேன். நம்ம கேஸ் வந்து என்ன, மெர்ஜ். அடுத்து இது பை டிஃபால்ட்டை விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டேபிள்ஸோ அதை சூஸ் பண்ணுறேன். என்னோட கேஸில் அட்ரஸ் டைப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஜி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணலாமா? ஓ சரியா தெரியலையா? ஓகே ஆமா ஜி. ஓகேவா? இன்னும் கொஞ்சம். இது ஒரு நிமிஷம், இது ஏதோ இது பண்ணுவாங்க. இது எப்படி பண்றது தெரியுமா? இது ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுவாங்க பெருசாகும். இல்ல ஜி, கண்ட்ரோல் மவுஸ். இல்ல ஓகே ஓகே இந்த இருக்கு தெரியுதா? இப்போ ஓகே ஜி, ஓகே ஜி, தேங்க்யூ. ஓகேவா? ரொம்ப ஏதாவது டிஸ்க் ரொம்ப பெருசுன்ட்டு அது கடைசியில் மறைய மாட்டிருக்கு, அதையும் பார்த்துக்கணும். இது ஓகேவா? ஓகே ஜி, இது ஓகே. 180% வச்சிருக்கேன். ஓகே, அப்ளிகேஷன் பார்த்தோம், என்ன டேட்டாபேஸ்ன்னு பார்த்தோம், என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷனுங்கிறத சூஸ் பண்ணுறோம், என்ன இது டிஃபால்ட்டாக விட்டுருங்க, என்ன டேபிள்ஸுங்கிறத சூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபில்டர் ஏதாவது பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் நீங்கள் டேட்டாவை. இங்கே ஒன்றும் கிடையாது, இந்த அட்ரஸ் டைப்பில் இந்த அட்ரஸ் மட்டும் போகணும் அப்படின்னா அந்த கண்டிஷன் இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஃபில்டர் கொடுக்குறது அதான் மீனிங். அது மட்டும்தான் அங்கே போகும் சப்ஸ்கிரைபருக்கு. அடுத்து உடனே ஸ்னாப்ஷாட்டை கிரியேட் பண்ணுறேன். இல்லை ஷெடியூலும் பண்ணிக்கலாம், ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் இத்தனை நாளுக்கு ஏதோ ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்புறம் எந்த அக்கௌண்ட்டில் ரன் ஆகணுங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட்டோட செக்யூரிட்டி இது. அப்புறம் என்ன லாகினை யூஸ் பண்ணி நான் வந்து பப்ளிஷரை கனெக்ட் பண்ணுறேன். இந்த ட்ரானிஸ் ரெப்பிள் அப்படிங்கிற ஒரு லாகின் நான் கிரியேட் பண்ணேன், அதுக்கு அக்சஸும் கொடுத்துருக்கேன். அந்த பாஸ்வேர்டு தெரியும், அதை வச்சு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து செக்யூரிட்டி செட்டிங்ஸு, கிளிக் கிரியேட் த பப்ளிகேஷன். இது இந்த ஃபைலாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம் என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு. அதையும் நான் டிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் நெக்ஸ்ட்டு. இந்த ஃபைல் இங்கே தான் ஸ்டோர் ஆகும், சியில் யூசர்ஸு குமார் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டரில். கிளிக் நெக்ஸ்ட்டு. அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிங்க, பப்ளிகேஷனுக்கு ஒரு பேர். நம்ம எப்படி புக்கு ரிலீஸ் பண்ணுறப்ப பப்ளிகேஷனுக்கு பேர் கொடுக்குறாங்க, அதே மாதிரி தான் மஞ்சுள் பப்ளிகேஷன் அப்படிங்கிறாங்களோ அது மாதிரி இது ஒரு பேர் கொடுத்துக்கிறீங்க மீனிங்ஃபுல்லாக. அப்போ தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியும் இந்த டேட்டா பேஸு இந்த பப்ளிகேஷன் வழியாக பப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு. இது டீட்டெயிலாக சொல்லணும் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பப்ளிகேஷன் கிரியேட் பண்ணது, நீங்கள் ஆட் பண்ண ஆர்டிகிள் ஆட் பண்ணது, ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு, ஃபைலு ஜென்ரேட் பண்ணி விட்டுச்சு, 4மே சக்ஸஸ் ஆகிடுச்சு பாருங்க, அவ்வளோதான். இது என்ன பப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சா? இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டெப்ஸ் போகிறோம், அதே கதை தான். ரைட் கிளிக் பண்ணி நியூ சப்ஸ்கிரிப்ஷன் இப்படியும் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைபரில் போயிட்டு லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அப்படியும் பண்ணலாம். 2 வழியாகவும்